Hello friends, welcome to Aristotum. Friends, இன்னைக்கான வீடியோல நம்ம டெரஸ் கார்டன்ல வச்சிருக்க மாங்காய் செடி எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட அப்டேட் தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 மாசமா நம்ம மாடியில மாங்காய் செடி வச்சிருக்கிறது எல்லாமே எந்த அளவுக்கு பூத்து இருக்கு, நம்ம பிஞ்சு விட்டுருக்கோமா இல்லையாங்கிறது தான் பார்க்க போறோம். ஒன் செகண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சோனியா மேங்கோ தான். இது கிட்டத்தட்ட வச்சு ஒரு 6 மந்த் கிட்டத்தட்ட தான் இருக்கும். அது நமக்கு ஓவராலா செடியோட ஏஜ் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஒரு 6 மந்த் வளர்த்துருந்தா கூட 1 இயர் தான் ஆகுது. 1 இயர்ல நம்ம பூக்க அலோவ் பண்ணக்கூடாது, அதாவது ஃப்ரூட்டிங்க்கு அலோவ் பண்ணக்கூடாது. இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நல்லா பெரிய பெரிய கொத்தா நிறைய ஒரு 3 கொத்து காட்டம் பூ இருந்தது. எல்லாமே நம்ம கிள்ளி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க பண்ணும் போது தான் உங்க செடி நல்லா மொத்தமாகும். தண்டு பார்த்துட்டீங்கனாலே தெரியும், சின்ன சின்ன தண்டு தான் இருக்கு. அதனாலதான் நான் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அலோவ் பண்ணுங்களேன். மோஸ்டா 2 இயர்ஸ்க்கு அப்புறமே நீங்க அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த டைம் இதை காய்க்க விடல ஃப்ரெண்ட்ஸ். மொட்டு வெடிக்க ஆரம்பிச்சதுமே நான் எல்லா மொட்டையுமே கிள்ளி எடுத்துட்டேன். ஏன் நம்ம எடுத்தோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் 2 இயர்ஸ் நீங்க ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் வாங்கி வச்சாலுமே ஒரு 6 மந்த்க்கு விட்டுருங்க, பூக்கவே விடாதீங்க. இல்லைன்னா பிஞ்சு போடுறமா பிஞ்சோட வாங்கியிருந்தீங்கன்னா வேணா அதுல ஒரு காய் மட்டும் அலோவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வேண்டாம். ஒரு 6 மாசத்துக்காவது மினிமம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ஸ் வாங்கி இருந்தாலுமே. மற்றபடி நீங்க சின்ன செடியா என்ன மாதிரி சாப்ளிங்ஸ் வாங்கி தான் ப்ரோ வளர்க்குறேன்ட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஈல்டிங் விடக்குள்ள நமக்கு நார்மலா இப்ப காய்க்கிற ஒரு காய் 2 காய் கூட அப்ப நமக்கு 5 காய் 10 காய்னு காய்க்கும். அது நம்ம ஒரு 1 இயர் நம்ம விட்டுறோம்னா பெஸ்டா இருக்கும். இப்ப வாங்க அடுத்து நம்ம தாய்லாந்து மேங்கோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சொல்லவே தேவையில்ல, நம்ம வாங்கக்குள்ளேயே ஃப்ரூட் அதாவது ஃபிளாரிங்கோட தான் நமக்கு அமைச்சிருந்தாங்க. அப்பவுமே நம்ம எந்த காயுமே விட கிடையாது, இப்பவுமே நம்ம எந்த காயும் விட போறது கிடையாது. ஏன்னா இது ஒரு 4 மந்த்ஸ் கிட்டத்தட்ட தான் நம்ம பிஃபோரா வாங்கியிருப்போம். 3 to 4 மந்த்ஸ்க்கு பிஃபோர் வாங்கி வச்ச செடி தான். எந்த அளவுக்கு ஃபிளாரிங் எடுத்திருக்குன்னு பாருங்க. இந்த டைம் பூத்த பூ இதுல நின்ன பிஞ்சுமே காட்டுறேன். இதுவுமே நான் காய் விடலை ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பவே கிள்ளி எடுத்துட்டேன். ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ப்ரோ ஒரு காயாவது விடுங்க, ஏன்னா யாருமே இது வரைக்கும் தாய்லாந்து மேங்கோவோட ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணி காட்ட மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காட்டுறாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு இருந்தாரு. நான் அதுக்குள்ளவே அதுல நின்ன காயுமே இந்த கிளிப்பிங்ஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் அவசரத்துல எல்லாமே அவர் மெசேஜ் அதுக்கப்புறம் தான் போட்டிருந்தாரு ரிப்ளைவே. நான் அதனாலதான் அதுக்கு முன்னாடியே கிள்ளி எடுத்துட்டேன். மறுபடியும் இதுக்கு மேல காய் அதாவது ஃபிளவர் பஞ்சஸ் வந்துச்சுன்னா 1 or 2 காய் வந்துட்டு நான் விட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு ஒரு தாய்லாந்து மேங்கோ காய்க்குமாங்கிறத நான் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 கொப்பு காட்டும் ஃபிளவர் பஞ்சஸ் வச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேங்கோ பிளான்ட்ல கூட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மேங்கோ பிளான்ட்ஸ்ல தான் நான் பார்த்திருக்கேன். சின்ன செடியிலே இப்போ இருக்க எல்லா பிரான்ச்சஸ்லயுமே ஃபிளவர் பஞ்சஸ் நம்ம தாய்லாந்து மேங்கோல எடுத்திருந்தது. சோனியா மேங்கோல நமக்கு இருக்கிறது 3 பிரான்ச்சஸ், 3 பிரான்ச்சஸ்லயுமே ஃபிளாரிங் எடுத்திருந்தது. அதனாலதான் சொல்றேன். இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க, ப்ரோ அது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ஸ் தானே வாங்கியிருக்கீங்க, அப்போ ஃப்ரூட் விடலாமேன்னு சொல்லிட்டு. என்னதான் நம்ம அந்த சைஸ்க்கு வாங்கினாலுமே நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் விடணும். இது பார்த்தீங்கன்னா நான் சோனியா மேங்கோலயே காட்டியிருப்பேன் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு சின்ன சின்னதாக இந்த ஃபர்ஸ்ட் பூ எல்லாமே அப்படிதான் வரும் ஒரு மேங்கோ பிளான்ட்ஸ்ல. இதே நீங்க தாய்லாந்து மேங்கோ பார்த்துருக்கீங்கல்ல, அதுல எவ்வளோ பெரிய பஞ்சஸா இருந்து இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளோ சின்னதா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்டை தான் நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு மாமரத்துல 2 காய் நின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1/2 கிலோ வெயிட் அதை தாங்கணும். அது தாங்கி நல்லா வளர்ந்தாதான் நமக்கு இந்த 2 காயோடவே அந்த செடி போயிடாதுல, ரொம்ப வருஷம் இருக்கிற வெரைட்டி இதெல்லாமே. அதனாலதான் நாம வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் மினிமமா நம்ம விட்டுட்டு நம்ம ஈல்டிங் பார்க்கணும். அப்பதான் நமக்கு பிளான்ட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். நீங்க இதை மட்டும் பெஸ்டா நீங்க ரெகனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா நமக்கு அந்த பிளான்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அதோட ஃப்ரூட்டிங் இருக்கும். நீங்க பிளான்ஸை பார்த்துட்டு நீங்க அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுங்க இப்போ விடலாமா வேண்டாமாங்கிறது. ஃப்ளார்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸை பார்த்தோ நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, பிளான்ட்டோட ஸ்டெம்பை பொறுத்து தான். தாய்லாந்து மேங்கோவில் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டெம்ப் இருந்தாலுமே நான் விட கிடையாது. பாருங்க ஒவ்வொரு கிளையிலுமே நமக்கு பூத்த எல்லா கிளையிலுமே பிஞ்சுகள் நின்னுது. நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 12 பிஞ்சுக்கு மேலவே நின்று இருந்தது. எல்லாமே கொத்தா மோஸ்டா பார்த்துட்டீங்கன்னா இந்த 12 பிஞ்சுல ஒரு 5 காயாவது நம்ம பறிச்சிருக்கலாம்.
இந்த காகம் அணில் இதெல்லாம் எடுத்தது போக கூட நமக்கு 5 காயா இந்த டைம் ஹார்வெஸ்ட் வந்திருக்கும். இருந்தாலுமே நம்ம இன்னும் ஒரு 6 months போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டெம்பை பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மொத்தமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு இருந்தாவே நம்ம அலோவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் ஒரு 6 months ஆச்சுன்னா பிளான்ட்டோட growth கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மியாசாகில ஷூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மோஸ்டா ஃப்ளாரா வரதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. வந்ததுன்னா நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.